விஷச்சாராயம் விற்பனை விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் தொடர்ந்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த விவகாரம் தொடர்பாக மெத்தனாலில் வெறும் தண்ணீரை கலந்து விற்றது விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. கைதான மாதேஷிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் பல தகவல்களை தெரிவித்திருக்கிறார். சாலமனிடம் கேட்கலாம். சாலமன் வணக்கம். அவர் என்ன மாதிரியான தகவல்களை தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன சாலமன்? கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி 54க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த விஷ சாராயத்தை விற்பனை செய்த நபர்கள், இந்த விஷ சாராயத்தை சப்ளை செய்த நபர்கள் மற்றும் அந்த மெத்தனாலை வாங்கிய நபர்கள் என மொத்தம் 8 நபர்களை இதுவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் முக்கிய நபராக பார்க்கக்கூடிய மாதேஷ் என்ற நபரிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில ஒரு அதிர்ச்சிகரமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக தின்னர் என கூறி போலி பில் மூலமாக சுமார் 1000 லிட்டர் மெத்தனாலை வாங்கி விற்பனை செய்திருப்பது சிபிசிஐடி போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஆன்லைன் மூலமாக தொழிற்சாலைகளை கண்டறிந்து ஜிஎஸ்டி பில் இல்லாமல் இவர்கள் இந்த மெத்தனாலை வாங்கி இருப்பதும், சென்னை புறநகர் பகுதியான மாதவரம் ரவுண்டானா அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் இருந்தும் இந்த மெத்தனாலை போலி பில் மூலமாக இவர்கள் வாங்கி இருப்பதும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. வாங்கப்பட்ட மெத்தனாலில் வெறும் தண்ணீரை மட்டுமே கலந்து விஷசாராயம் என கூறி இவர்கள் விற்பனை செய்திருப்பதும், மேலும் மாதேஷிடம் மெத்தனாலை வாங்கிய சின்னதுரை என்பவர் 1 லிட்டர் மெத்தனாலுக்கு 1 லிட்டர் தண்ணீரை கலந்து விற்றதும், அந்த கலந்து விற்கப்பட்ட அந்த மெத்தனாலை கோவிந்தராஜ் வாங்கி மேலும் 1 லிட்டர் தண்ணீரை கலந்து விற்பனை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த விஷசாராயத்தை அருந்தக்கூடிய நபர்கள் வீரியம் குறைவாக இருப்பதாக தெரிவித்தால் தண்ணீரின் அளவை குறைத்து 1/2 லிட்டராக இவர்கள் அந்த மெத்தனாலில் தண்ணீரை கலந்து மறுபடியும் விற்பனை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த சின்னதுரையிடமிருந்து கைப்பற்ற சாராய பாக்கெட்டுகளை தற்போது தடயவியல் துறைக்கு சிபிசிஐடி போலீசார் அனுப்பியுள்ளனர். மேலும் இந்த மெத்தனாலை அங்கிருந்து கார் மூலமா டாடா எஸ் மூலமாக கொண்டு அதன் பிறகு சின்னதுரையிடம் காரில் கொடுத்து அந்த கார் மூலமாக இந்த விஷ சாராயத்தை கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலருக்கு சப்ளை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த மாதேஷின் செல்போனை தற்போது ஆய்வு செய்துள்ளனர். இந்த மாதேஷிடம் இருந்து யார் விஷசாராயம் வாங்கினார்களோ அவர்கள் பணம் அனுப்பியுள்ளனர். அந்த பணம், அந்த ஜிபே உள்ளிட்ட பல்வேறு அந்த ஆவணங்களை கொண்டு தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடம் 2வது நாளாக மாதேஷிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு, குறிப்பாக கடந்த ஆண்டு இந்த மரக்காணம் மற்றும் விழுப்புரம் பகுதியில 22 பேர் இந்த சாராயத்தை குடித்து உயிரிழந்தனர். இந்த சாராயம் விற்ற கும்பலுக்கும் இவருக்கும், அதாவது சின்னதுரை மற்றும் மாதேஷுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில அந்த கோணத்திலும் தற்போது சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டது. அதாவது மாநகரத்துல அவர்கள் மெத்தனால் வாங்கினார்கள், அதே இடத்தில் இவர்களும் மெத்தனால் வாங்கியிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 3 நபர்களை தற்போது 14 நாட்கள் சிறையில் அடைத்து மேலும் மற்றவரிடமும் தற்போது தீவிர விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் இறங்கியுள்ளனர். மேலும் இந்த கைது நடவடிக்கையான தொடரும் எனவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.